வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பாக இருக்கட்டும், இல்லை ஒரு இ சேவை மையமாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்டூடியோவாக இருக்கட்டும், ஒரு லேப்டாப்பு, ஒரு பிரிண்ட்ரு, நல்ல பிரிண்ட்ரு, ஒரு லேப்டாப்பு இருந்தால், இப்போ நான் அந்த 7 ஐட்டம் காட்டுறேன் பாருங்க. இந்த 7 ஐட்டத்தையும் நம்ம நல்லா கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்கிறதுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 7 ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு பாசிபிள் இது பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ண முடியுங்க. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அடுத்தடுத்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இது என்னென்னு ஃபஸ்ட்டு சிம்பிளாக சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜெராக்ஸ் ஷாப்பில் ஃபஸ்ட்டு இப்போ இந்த 7 நான் ஐட்டம் காட்டுறேன். அந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஃபார் ஆல். இப்போ டைப்பிங் வச்சுக்கோங்களேன். இதில் டைப்பிங் நமக்கு என்னென்ன வரும்? ஒரு சில பேர் இந்த வேலைக்கு போகிறவங்களோ இல்லை ஃப்ரெஷரோ, அது காலேஜ் முடிச்சுட்டு வரவங்களோ, ஒரு பயோடேட்டா இல்லை ரிசியூம் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது நம்ம ஜெராக்ஸ் கடை கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கு நமக்கு லேப்டாப்பு, ஒரு பிரிண்டர் இருந்தால் போதும். ஸோ டைப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரெசியூமாக இருக்கட்டும், பயோடேட்டாவாக இருக்கட்டும், ஒரு சில பேர் இந்த பத்திரம் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு டைப்பிங் வந்துடும். ஸோ டைப்பிங் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு லேப்டாப்பு, ஒரு பிரிண்டர் இருந்தால் போதும். அடிஷ்னலாக ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அது என்ன சாஃப்ட்வேர் நம்ம இந்த வீடியோ எண்டில் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த 7 முடிச்சுட்டு அடுத்து நான் சொல்கிறேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெட்ரு ஹெட்டு, லெட்ரு பேடு. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதாவது உங்களுக்கு நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப் கண்டிப்பாக லெட்ரு பேடு உங்களால் பண்ண முடியும். இல்லை ஒரு சில பேர் இப்போ பில்லாம் பண்ணுவாங்க. இன்வாய்ஸ் சொல்லுவோம். நம்ம பில் பண்ணுறவங்களுக்கு அவங்க கம்பெனி பேர் போட்டு ஒரு லெட்டர் பேட், ஒரு பாண்ட் ஷீட்டில் பிரிண்ட் கேட்பாங்க. ஸோ அது பேர் பில்லுன்னு சொல்லுவோம், இன்வாய்ஸ் சொல்லுவோம். ஸோ அது அது போக லெட்டர் பேட் நம்ம ஜெராக்ஸ் கடையில் ரெடி பண்ணலாம். அதை டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். ஸோ லெட்ரு கட்டு, லெட்ரு பேடு. ஸோ இது இதுவும் உங்களால் ஒரு ஜெராக்ஸ் ஷாப்பில் கண்டிப்பாக பண்ண முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் மேக்கிங் பற்றி நான் ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதுவும் அதோட டிஸ்கிரிப்ஷனும் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸ்டாம்ப் இன்னைக்கு ரொம்ப 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 பண்ணுறவங்க ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் காப்பியில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாம்ப் மேக்கிங், அப்புறம் லெட்ரு கேடு, இதெல்லாம் சிம்பிள் தான். அது கற்றுக்கிறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர், என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அது கடைசி வேண்டிய என்னன்னு பார்க்கலாம். நாலாவது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. ஸோ இந்தி தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஸ்டூடியோ மட்டும் தான் போகணும்னு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்க் டேங்க் பிரிண்ட் வந்த பிறகு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ யாரும் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் ஸ்டூடியோ போக மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பிரிண்டரு, ஒரு நல்ல இங்க் டேங்க் பிரிண்டர் இருந்தால் பாஸ்போர்ட்டு நீங்கள் நீங்களே ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ அது மூலயமா கொஞ்சம் நம்ம ஒரு இன்கம் பார்க்கலாம். 5வது பார்த்தீங்கன்னா ஐடி கார்டு லேமினேஷன். ஸோ இது என்ன சார் ஐடி கார்டு லேமினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மேக்ஸிமம் இப்போ ஆதார் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கம்பெனி வேலை செய்கிற ஐடி கார்டாக இருக்கட்டும், மேக்ஸிமம் இப்போ ஹார்டு காப்பியாக கொண்டு வந்தாங்கன்னா அதை நம்ம அப்படியே ஜெராக்ஸ் பண்ணியோ இல்லை அப்படியே ஸ்கேன் பண்ணியோ நம்ம எடுத்து கொடுத்துருவோம். இதே மொபைலில் நீங்கள் மேக்ஸிமம் மொபைலில் வச்சுருப்பாங்க, ஆதார் கார்டோ ஐடி கார்டோ ஃபோட்டோ எடுத்தோ ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணணும், லேமினேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கும் அந்த ஒரு சாஃப்ட்வேர், ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும். அந்த சாஃப்ட்வேர் என்னென்னு அப்புறம் சொல்கிறேன். ஸோ ஐடி கார்டு என்னென்னு தெரியும். ஐடி கார்டு நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை லேமினேஷன் பண்ணுறது ஐடி கார்டு லேமினேஷன் போட்டிருக்கேன். இதுவும் உங்கள் ஜெராக்ஸ் கடையில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். 6வது பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பிரிண்ட். சார் நோட்டீஸ் பிரிண்ட் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்டீஸ் பிரிண்ட்னா நம்ம உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் திருவிழா பார்த்தீங்கன்னா, திருவிழாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு திருவிழா, இல்லைனா ஒரு பூஜை, மண்டல பூஜை, இந்த மாதிரி ஃபங்க்ஷன், கோவில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை ஊர் சம்மந்தப்பட்ட ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், ஒரு ஒரு சும்மா ஒரு நோட்டீஸ் பண்ண மாதிரி எல்லோ கலரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லோ கலரோ பிங்க் கலரோ நோட்டீஸ் மாதிரி அடித்து அந்த கோயில் வச்சுருவாங்க. ஒரு கோயில் கும்பாபிஷேகம், அப்புறம் கோயிலில் ஒரு சிறப்பு பூஜை, அந்த மாதிரி நோட்டீஸ் அதாவது இந்த கோவிலில் உதாரணத்துக்கு நான் முத்துமாரியம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா வருது. ஸோ அதை இந்த வருஷம் நாங்கள் சிறப்பாக கொண்டாட போகிறோம். பங்குனி மாதம் 20ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி. 20ஆம் தேதி பால்குடம், 21ஆம் தேதி தேரோட்டம், 23ஆம் தேதி கரகாட்டம், இந்த மாதிரி டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுக்கலாம். அதுவும் நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கலந்தால் போதும், ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் நீங்கள் இதில் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். நோட்டீஸ் பிரிண்ட், அதான் நோட்டீஸர். அதே மாதிரி ஒரு புதுசாக ஒரு கடை தந்துருப்பாங்க. அந்த கடையை
அதாவது இவ்வளோ ஆஃபர், அதாவது 20% ஆஃபர், 30% ஆஃபர், பை ஒன் கெட் ஒன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வந்து உங்கள் ஜெராக்ஸ் கடையாக வச்சுருந்தா கண்டிப்பாக வாங்க முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விசிட்டிங் கார்டு பற்றி சொல்ல தேவையில்லை. ஜெராக்ஸ் கடை முந்தி தான் விசிட்டிங் கார்டுக்கு வந்து எல்லாரும் வந்து இந்த பிரிண்டிங் கடை போவாங்க. பிரிண்டிங்னா இந்த பெரிய பெரிய பேனர்லாம் தயாரிப்பாங்க தெரியுமா, பேனர் தயாரிக்கிறது. அப்புறம் வந்து ஒரு ஆஃப்செட் பிரிண்ட்னு சொல்லுவோம், பெரிய பெரிய மிஷின், அங்கே தான் போவாங்க. அங்கே போனால் 1000 கார்டு 2000 கொடுக்கணும். ஆனால் இப்போ வந்து 1000 கார்டு 2000 கார்டு தேவையா அப்படின்னா என்ன பொறுத்து தேவையில்லை. ஆனால் மேக்ஸிமம் இப்போ வந்து விசிட்டிங் கார்டு எல்லாமே ஆன்லைனில் கிடைக்குது. ஐ மீன் ஃபோனில் தான் அதிகமாக வச்சுருக்காங்க. ஸோ யாராவது விசிட்டிங் கார்டு கேட்டாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுவோம். பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இன்னும் வந்து விசிட்டிங் கார்டு கேட்டு வருவாங்க. அதுவும் எனக்கு ஒரு 1000 500 வேண்டாம், ஒரு 100 இருந்தால் போதும் அப்படின்றது நமக்கு வந்து சொல்லுவாங்க. 100 வந்து நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும், 500 வரைக்கும் கூட பண்ணி கொடுக்க முடியும். ஆனால் நான் எப்பயுமே வந்து அதிகமாக ஆசைப்பட வேண்டாம். ஆரம்ப ஸ்டேஜில் போவோம். ஒரு 100 கார்டு எடுக்கிறதுக்கு உங்களால் ஜெராக்ஸ் ஷாப் இருந்தால் கண்டிப்பாக முடியும். ஸோ இந்த 7ம் நான் சொன்ன இந்த 7மே வந்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா பெருசெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்ட சாஃப்ட்வேர் தான் எம்எஸ் வேர்டு. இதான் நான் சொன்ன சாஃப்ட்வேர். உங்களுக்கு இந்த எம்எஸ் சாஃப்ட்வேர் மட்டும் கொஞ்சம், அதாவது அதோட 100% தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது டைப்பிங் பாருங்கள், எம்எஸ் வேலை உங்களால் டைப் பண்ண முடியும். ஸோ டைப்பிங் சம்மந்தப்பட்ட எல்லா கமாண்ட்ஸும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைப்பிங் பண்ண தெரிஞ்சாலே உங்களுக்கு லெட்டர் ஹெட் பண்ண முடியும், சரிங்களா? அதாவது எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம டைப்பிங் பண்ணலாம், லெட்டர் பேட் பண்ணலாம், ஸ்டாம்பு அதில் நம்ம டிசைன் பண்ணலாம், லோகோ எல்லாமே அதில் பண்ணலாம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பற்றி. பாஸ்போர்ட் சைஸ் இதுக்கும் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுக்குறது, லேமினேஷன் பண்ணி கொடுக்குறது, அதுவும் நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். நோட்டீஸ் பிரிண்ட், விசிட்டிங் கார்டு. ஸோ இந்த 7 பிஸ்னஸ் நீங்கள் உங்கள் கடையில் நீங்கள் வச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் நல்ல சக்ஸஸாக இருக்கும். இந்த 7மே உங்களுக்கு பண்ணுறதுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதுங்க. உங்களை எல்லாம் ஈஸியாக உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகும். நீங்கள் ஜெராக்ஸ் ஷாப்போ பிரிண்டர் ஷாப்போ இல்லை வச்சுருந்து ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு மாதம் கூடும். இப்போ உதாரணத்துக்கு வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஜெராக்ஸ் பிரிண்ட் வந்து எப்போன்னு அதிகமாகும், ஜனவரி டு மார்ச் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக பிஸ்னஸ் ஆகும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஏன் அப்படின்னா எக்ஸாம் டேத்தில் வந்து நிறைய பேர் பிரிண்ட் எடுப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி ஸ்டேஷனரி ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஜனவரி டு மார்ச் நல்லா பிஸ்னஸ் ஆகும். மறுபடியும் ஜூன் டு ஜூலை ஏன்னா ரீஓப்பன் ஆகும், அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம் வாங்குவாங்க. ஸோ இந்த ஒரு 4-5 நிமிஷம் ரொம்ப பீக்கில் போகும். நீ வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் பிஸ்னஸ் மந்த்லி பிஸ்னஸ் டார்கெட் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது பாருங்கள், ஜனவரியில் பீக் இருக்கும், பிப்ரவரியில் கொஞ்சம் கம்மியாகும், மார்ச்சில் ரொம்ப டாப்பில் போகும், ஏப்ரல்லேருந்து அப்படியே கொஞ்சமாக வந்து மறுபடியும் வந்து மேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒரு 20 மேலே வந்து மறுபடியும் அப்படியே கிராஃப் மேலே போகும். ஜூன் ஜூலை அப்படியே லெவலாக இருக்கும். மறுபடியும் ஆகஸ்ட்டில் கொஞ்சம் வரும். அப்புறம் வந்து செப்டம்பரில் அப்படியே கொஞ்சம் டவுன் ஆகும். மறுபடியும் அக்டோபரில் வந்து மேலே போகும், நவம்பரில் மேலே போகும், டிசம்பரில் அப்படியே டாப் ஆகும், ஜனவரியில் மேலே போகும். ஸோ இந்த மாதிரி தான் அதோட ஃபங்க்ஷன் ஜெராக்ஸ் கடை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பிஸ்னஸ், அதாவது மாதம் வேண்டாம், ஒரு நாளைக்கு வந்து 5000 இல்லை 6000 10,000. ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னா ஜெராக்ஸ் கடையாக இருக்கட்டும், ஒரு ஸ்டூடியோவாக இருக்கட்டும், இது எல்லாமே பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து அவங்க பண்ணுறதுக்கு வந்து இந்த 7 கண்டிப்பாக வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கும். இந்த 7மே வந்து உங்களால் இந்த ஒரு சாஃப்ட்வேர் தெரிஞ்சால் போதும், எம்எஸ் வேர்டு தெரிஞ்சால் போதும். வேறு நீங்கள் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தேவை கிடையாது. அப்புறம் வந்து கோரல் ட்ராவ் அது தேவையில்லை. ஆட்டோகேடு மேக்ஸிமம் வந்து யாரும் அது வந்து வேறு, அது டிசைனே வேறு. ஆட்டோகேடு தெரியணும் அவசியம் கிடையாது. பட் ஆட்டோகேடு பிரிண்ட் அவுட் எப்படி எடுக்கிறது அதை வந்து கற்றுக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறது ரொம்ப பெருசு கிடையாது, ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இது எம்எஸ் வேர்டு மட்டும் தெரிஞ்சால் நான் சொன்னது 7மே பண்ண முடியும். நீங்கள் வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டீங்க. அதாவது ஒரு சில பேர் கேட்பாங்க, சார் விசிட்டிங் கார்டு பிஸ்னஸ் எப்படி பண்ண முடியும்னு. ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்பில் இருக்குது. ஓகே, நீங்கள் ஏதாவது ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பை யூஸிங் எம்எஸ் வேர்டு, நீங்கள் கரெக்டான அந்த டைப்பிங் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோ இருக்குது. மேக்ஸிமம் வந்து இந்த கோரோடா ஃபோட்டோஷாப்லாம் இப்போ வந்ததுங்க. முன்னாடிலாம் வந்து எம்எஸ் வேர்டெலாம் ரொம்ப ரொம்ப பழசு. அப்போலேருந்தே வந்து விசிட்டிங் கார்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எம்எஸ் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நம்ம வந்து எம்எஸ் வேர்டு தெரிஞ்சால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட வீடியோ நம்ம யூடியூப்பில் இருக்குது.
நான் இந்த 7மே ஆல்ரெடி என்னோட ஷாப்பில் வச்சுருக்கேன். இந்த 7மே வந்து நான் கற்றுக்கிட்டது எல்லாமே நான் எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ்க்கு போகல, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு என்னது ஒரு சாஃப்ட்வேர் தனியாக போகல. எனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் யூடியூப் எடுப்பேன், சர்ச் பண்ணுவேன், எனக்கு எந்த வீடியோ தேவை அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு 2 தடவை 3 தடவை பார்ப்பேன், நான் அதில் பண்ணிடுவேன். இப்போ வந்து எம்எஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்து டைப்பிங் பண்ண தெரியும், லெட்டர் படு பண்ண தெரியும், ஸ்டாம்ப் பண்ண தெரியும், எல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். பாஸ்போர்ட் சைஸ் பண்ண போட்டு தெரியும், ஐடி கார்டு லேமினேஷன் பண்ண தெரியும், நோட்டீஸ் பிரிண்ட் பண்ண தெரியும், விசிட்டிங் கார்டு பண்ண தெரியும். ஸோ இது எல்லாமே நான் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சாஃப்ட்வேர் என்னென்ன அப்படின்னா எம்எஸ் வேர்டு தான். இன்னொன்று வந்து எம்எஸ் வேர்டு வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ லைசன்ஸ் தான். நீங்கள் லேப்டாப்னால அதில் எம்எஸ் ஆஃபீஸ் தான் அதில் அட்டாச் ஆகி வந்துடும். இதுக்காக வந்து மாதம் பே பண்ணுறது. இப்போ ஒரு சில பேர் வந்து ஃபோட்டோஷாப்லாம் வச்சுருப்பாங்க, அவங்கள வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பே பண்ணணும், ஆட்டோ டெபிட் போட்டுரும். நானே வந்து கற்றுக்கிறதுக்காக வந்து ஃபோட்டோஷாப் 1 இயர் லைசன்ஸ் வாங்கினேன். பட் அது எனக்கு அதிகமாக யூஸ் இல்லை, ஏன்னா நமக்கு மேக்ஸிமம் வந்து பட் குவாலிட்டி இருக்குங்க. எனக்கு குவாலிட்டி பற்றி சம்மந்தம் இல்லை. இப்போ இது ஃபோட்டோஷாப்லாம் யாருக்கு ரொம்ப தேவைப்படும், ஸ்பெஷலாக வந்து இந்த மேரேஜ் வீடியோ ஃபோட்டோ பண்ணுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஃபோட்டோஸ் ஸ்டூடியோஸ், அப்புறம் வந்து ரொம்ப ஹைஃபைவாக பண்ணுறாங்க தெரியுமா, அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபோட்டோஷாப் வந்து தெரிஞ்ச நல்லா தான். பட் ஃபோட்டோஷாப் வந்து ரொம்ப ஒரு டிசைன் கோர்ஸ் மாதிரி. அதை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும், 2 நாள் டச்சு வந்துக்கிட்டே இருக்கணும். அதை நீங்கள் அதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் இந்த எம்எஸ் வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் டெய்லி ஏதாவது இந்த 5ல் கண்டிப்பாக உங்களுக்கு கடைக்கு டெய்லி இந்த 3ல் ஏதாவது கேட்டு வருவான். ஒன்று டைப்பிங் வருவான், இல்லைனா வந்து ஸ்டாம்ப் கேட்டு வருவான், அப்புறம் இந்த ஐடி கார்டு லேமினேஷன் டெய்லியும் கேட்டு வருவான், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அப்புறம் வந்து நீங்கள் கடையில் இந்த 7 வச்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து 7ல் கண்டிப்பாக 3 கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த 7 பண்ணுறதுக்கு ஒன்றே பண்ண போகிறீங்க எம்எஸ் வேர்டு. சரிங்களா? இந்த எம்எஸ் வேர்டு தெரிஞ்சால் உங்களுக்கு இந்த 7மே வந்து பண்ணுறதுக்கு கற்றுக்கலாம். உங்கள் பிஸ்னஸ் கண்டிப்பாக வந்து ஆல்மோஸ்ட் 1/3 வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீ வெறும் ஜெராக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வரும், ஒரு நாளைக்கு 500 வரும், ஒரு நாளைக்கு 2000 போகும். இந்த மாதிரி அப் டவுன் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த 7 போகிறங்க ஸ்டாண்டர்டாக. இப்போ ஒரு நாளைக்கு உங்கள் பிஸ்னஸ் 5000 கண்டிப்பாக இருக்கும். இந்த 7 வச்சுருந்தீங்கன்னா ஆல்ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்கன்னா, புதுசாக வச்சுருந்தா ஒன்றுனா ட்ரை பண்ணுங்கள். புதுசாக வந்தால் நீங்கள் எல்லாம் ஒரே நாள் கற்றுக்கிட முடியாதான். இப்போ இதில் வந்து எதுவும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈஸியாக வரும் அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, அப்புறம் இந்த கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் நம்ம வீடியோ பார்க்கணும்னு நினச்சோம். ஸோ நம்ம வீடியோ இப்போ நான் ஏற்கனவே போன வீடியோ வந்து இந்த பேப்பர் மார்க்கெட்டிங் பண்ணியிருந்தேன், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சது. ஸோ இது பாருங்கள், நான் ஃபோட்டோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஸ்டாக் மாதிரி தான் போர்டு வச்சு நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது பேப்பர் உங்களுக்கு தேவைப்பட்டால் நமக்கு வந்து ஒரு பண்டலோ இல்லை குறைஞ்சதை வந்து ஒரு பண்டல் வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி 4-5 பேர் நம்ம ஆர்டர் அனுப்பிச்சிருக்கோம். விழுப்புரம், அப்புறம் வந்து திருநெல்வேலி, இந்த ஒரு 4-5 ஊருக்கு அனுப்பிச்சிருக்கோம். ஸோ அவங்களாம் ஒரு 2 days 3 daysல ஆர்டர் ரிசீவ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். ஒரு ரிம்மு பார்த்தீங்கன்னா 2.2 kg. அது ஒரு டெமோ காட்டிடுறேன் உங்களுக்கு. பேப்பர் மட்டும் வந்து நீங்கள் போய் டைரெக்டாக போய் வாங்குறத விட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் பெட்ரு. ஏன் அப்படின்னா ஒரு பண்டலே வந்து இப்போ பாருங்கள், இதில் இருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு ரிம்மு கேஜி எவ்வளோ பாருங்கள், 2.34 kg, 75 GSM. இது வந்து காப்பி கோல்டு பேப்பரு 75 GSM. ஸோ இது இப்போ ஒரு ரிம்மே வந்து 2.34 இருந்தால் அப்போ ஒரு பண்டல் 23.4 கிலோ இருக்கும், கிட்டத்தட்ட 23.5 கிலோ இருக்கும். சரிங்களா? அந்த 23.5 கிலோ நீங்கள் 2 வீலர் வச்சு எவ்வளோ பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு 1க்கு மேலே உங்களால் கொண்டே வர முடியாது. ஏன்னா அது வந்து வெயிட் ரொம்ப ஹெவியான வெயிட்டு. ஸோ இது வந்து நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஆன்லைன் ரேட் நான் ஆல்ரெடி அந்த மார்க்கெட்டிங் பண்ண வீடியோ அதில் லிங்க் அட்டாச் போட்டிருக்கேன். எக்ஸாம் தான் சொன்னேன். ஸோ இது வந்து பேப்பர் வேணுன்னா நம்மகிட்ட வந்து எல்லா வகையான பேப்பர் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு பண்டில் ஆர்டர் பண்ணணும். அது இப்போதைக்கு நமக்கு ஜேகே இருக்குது, காப்பி கோல்டு இருக்குது, பேப்பர் லைன் 75, 70 இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட கேட்டது என்னென்னா டிஎன் பேப்பர் இருக்கான்னு கேட்டாங்க. டிஎன் பேப்பர் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை, பட் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரவும் நான் வந்து எனக்கு ஆர்டர் கொடுங்க. உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வந்து நான் ஆர்டர் சென்ட் பண்ணிடுவோம், அனுப்பிச்சிடுவோம். ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். தொழில் சம்மந்தப்பட்ட வீடியோ அதிகமாக வரும். ஸோ ப்ளீஸ் subscribe my video. Please support my video. Thank you for watching my video.